என் பேர் ராஜ்முத்துக்குமார். நான் வந்து டெக் மஹிந்திராவில் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஐடி ஃபீல்டில். ஸோ அதுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த நேரம் அந்த இடத்துல அப்படிங்கிறது வந்து தெரியும். கொஞ்சம் பர்சன்டேஜ் லாபம் வந்தோடனே வந்து விட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து 100 கோடி வந்து என்னன்னா இது நம்ம வந்து 1 கோடிக்கு எய்ம் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து 100 கோடி அச்சீவ் தான் அப்படின்ட்டு தான் வந்து இது மேலே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த குரூப்லேயும் அதுக்கப்புறமும் தனியாகவும் வந்து ஒரு போட்ட போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிக்கெட்டை வச்சு தான் வந்து நிறைய போஸ்ட்லாம் போடுவார். ஸோ அதில் வந்து அவர் சொல்கிறது என்னென்னா வந்து இப்போ அவர் சொன்ன மாதிரி தான். ஸோ வந்து ஒரு 2 மல்டிபேக்கர் 3 மல்டிபேக்கர் இருந்தால் போதும் அப்படிங்கிறத வந்து சொல்லிகிட்ருப்பார். ஸோ அதுதான் வந்து நான் வந்து அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இனிஷியலாக நான் ஷீட் வாங்கினவங்களில் நான் ஒருத்தன். அப்போ வந்து 1500 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஷீட் வாங்கி ஆனால் வந்து யூஸ் பண்ணல, தப்பு பண்ணிட்டேன். ஸோ யூஸ் பண்ணல, அது சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது டெக்னிக்கலாக. ஸோ அப்போ வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு 1.5 வருஷம் கழித்து நம்ம தனியாக வந்து குரூப் ஆரம்பித்து அதில் வந்து போட ஆரம்பிச்சோன்னா தான் இன்னும் இவ்வளவு நல்லா போயிட்டுருக்கு. நம்ம வந்து ஏன் வந்து முதல்ல வாங்கியிருக்கோம், நம்ம வந்து ஏன் வந்து அதை யூஸ் பண்ணல அப்படின்ட்டு தான் வந்து எடுத்து தூசி தட்டி திரும்ப வந்து ஆரம்பித்தேன் நான். ஸோ அதிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 57% இருந்தது. ஹையஸ்ட்டு 57%. அதிலிருந்து 4% போச்சு, வெறும் 4% போச்சு. ஸோ அப்போ வந்து எல்லாருக்குமே பயம் இருக்கும்ல, ஆனால் வந்து எனக்கு பயம் கிடையாது. ஏன்னா திரும்ப வரும்னு தெரியும் நமக்கு. ஸோ அந்த புரிதல் நமக்கு இருந்ததுனால நான் அந்த டைமில் நிறையா இன்வெஸ்ட் தான் பண்ணேன் ஒழிய எதையுமே வெளியெடுக்கலை. இப்போ வரைக்கும் நம்ம வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அவுட்டுன்னு போடுற இடத்துல வந்து விற்றுருவேன் நான். எந்த கேள்வியே கேட்குறதில்ல, ஃபுல்லாக வந்து விற்றுறது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து வாங்கிக்கிறது. ஸோ இதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக நான் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், திரும்ப 36% வந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் தான். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ரோலர் கோஸ்டர் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிறாமல் நம்மளோட எய்ம் வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறத மட்டும் நினைவில் வச்சுக்கிட்டு, ஸோ அதுக்கேற்ற அந்த பணத்தை தான் உள்ளே கொண்டு வந்திருக்கணும். ஸோ அப்படின்னா தான் நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்க முடியும். ஸோ 6 மாதத்துக்குள்ளே எனக்கு வேணுங்கிற பணத்தை வந்து உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா ரிலாக்ஸாக இருக்க முடியாது, என்னடா குறையுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோவும் வந்து அதை இப்போ நீங்கள் எத்தனை பேர் அந்த போர்ட்ஃபோலியோ ட்ராக் பண்ணுறீங்க தெரில. ஸோ அந்த நம்ம என்ன ஷீட் நாவலில் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த எக்ஸ்ஐஆர்ஆர் வரும் இல்லையா. ஸோ அதில் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து ஒரு டிப் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த உங்களுக்கு காமிக்குது இல்லையா அந்த போர்ட்ஃபோலியோவில், அதை வந்து இன்னொரு ஷீட்டு போட்டு மந்த்லி ஃபஸ்ட்டு டே அப்புறம் வந்து திங்கட்கிழமை, ஸோ 2யும் வந்து அப்படியே வந்து இது பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளவு வந்து அந்த வாலட்டிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி எவ்வளவு கீழே போனாலும் திரும்ப எப்படி மேலே வருது அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா திரும்ப வந்து கீழே போகும்போது வந்து நம்ம கொஞ்சம் பேனிக் ஆக மாட்டோம். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து இது பண்ணதில் நான் என் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் துபாயில் இருக்கார், இன்னொருத்தர் கொஞ்சம் வெளிநாட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து
அவங்க வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்வெஸ்ட் பண்ணால் வந்து ஏதாவது ஒரு நிலத்துலையோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, புது வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து ஓரளவு ஓகே. ஸோ ஒரு இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கலாம், பட் அதுக்கப்புறம் வளருதா அப்படின்னு பார்க்கும்போது வந்து இந்த அளவுக்கு வளராது அப்படிங்கிறத வந்து அவங்கள புரிய வச்சு ஒரு 3 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். ஸோ அவங்களே இன்சூரன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையுமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அண்டு இந்த இதை பற்றி வந்து ஃப்ரீ அட்வைஸ் தான் தெரிச்சு ஓடுவானுங்க, பரவாயில்ல அப்படின்ட்டு கொடுக்குறது. ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. நமக்கெல்லாம் வந்து தெரிஞ்சாலும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு பயத்தில் இருந்துடுறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லோரும் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து நிறைய பேரை இன்சூரன்ஸ் பண்ணி இதில் கூட்டி வந்துட்டுருக்கேன். ஸோ நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா வந்து 4 பாயிண்ட்டு தான் தேவை. ஒன்று வந்து எந்த ஸ்டாக்கு வாங்கணும், எவ்வளோ வாங்கணும், எந்த நேரத்தில் வாங்கணும், எந்த நேரத்தில் விற்கணும். இந்த 4 இதுவுமே வந்து நம்மளோட அந்த ஷீட்டில் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அனாலிசிஸும் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ பார்த்திங்கன்னா அந்த அந்த ஹீட் மேப்பு, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு தடவை வந்து அவரோட ட்ரைனிங்லேயே காமிச்சிருப்பார். ஐடிசி, சன் டிவிலாம் எப்படி இருக்குது, நம்மளோட ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு காமிச்சிருப்பார். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் வந்து வாங்கியிருக்கிறவங்க, இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க தயவு செஞ்சு வந்து ட்ரை பண்ணுங்கள். அவரும் கீர்த்தியும் வந்து நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்போ கீர்த்திலாம் வந்து இன்றைக்கி சொன்னோன்னா இன்றைக்கி நைட்டே வந்து இது பண்ணி என்ன பிரச்சனை இருக்குது, எந்த ஷீட்டில் பிரச்சனை இருக்குது அப்படிம்பாரு. ஸோ இவர்கிட்டையும் வந்து நம்ம கேட்டோன்னா வித்தின் 1 டேக்குள்ளே வந்து நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும். அப்படி இல்லைனாலும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போ முகமது மீரான்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ நிறைய பேர் ஆக்டிவாக இருக்கிறவங்ககிட்ட வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். கேட்டு வந்து தயவு செஞ்சு முதல்ல ஆரம்பிக்காமல் இருக்கிறவங்க ஆரம்பிக்கிறவங்க வந்து இந்த இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.